எனக்கு வெயிட் லாஸில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. நான் செல்லுலாஸ் எடுக்கிறேன், மல்டிவிட்டமின் எடுக்கிறேன், ஹெர்பல் கண்ட்ரோல் எடுக்கிறேன். இருந்தாலும் எனக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் இல்லை. ஒரு 2 மாதம் எனக்கு ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. 3வது மாதத்துலேருந்து எனக்கு ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. அப்போது நான் என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக் ப்ராடக்டை நம்ம எதுக்காக எடுத்துக்கணும், இது நம்ம உடம்புல என்ன பிரச்சனையை சரி பண்ணுது, இதை நாம் எடுக்கும்போது எப்படி வந்துட்டு நம்மளுடைய வெயிட் லாஸ் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது. ஸோ இதை பற்றின ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து என்னுடைய கைடன்ஸ் மூலயமா நீங்கள் வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ நம்ம சாப்பிட்ற வரதான் இது இட்லி எனக்கு பிடிக்கும், இது தோசை, இது பூரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்றோம். ஆனால் நம்ம உடம்புக்கு அது எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது புரோட்டீனு, இது விட்டமின்ஸ், இது மினரல்ஸ். ஸோ அப்படி தான் நம்ம உடம்பு எடுத்துக்குது. நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருக்க நியூட்ரிஷனை பிரிக்கிறதும் வேஸ்டேஜஸை வந்து மோஷன் வழியாக அனுப்புறதும் நம்ம வயிறு பகுதிகளில் தான் நடக்குது. நம்ம உடம்புல கழிவு வந்து ப்ராப்பராக வெளியில் போகலை, நமக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலும் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னாலும் நியூட்ரிஷனுக்காக இந்த ஹெர்பலைஃப் ஷேக் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய வயிறு சுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறதுக்கான முழு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு மோஷன் வந்து ஃப்ரீயாக வெளியில் போகவே இல்லை, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற எந்த ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் அதனுடைய பலன் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. நம்ம வயிற்று பகுதிகளில் பார்த்தீங்கன்னா குட் பாக்டீரியாஸும் இருக்கும், பேட் பாக்டீரியாஸும் இருக்கும். ஸோ குட் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், நம்ம உடம்புக்கு நன்மை கொடுக்கறது வந்து குட் பாக்டீரியா. இதுவே நம்ம உடம்புக்கு தீமை கொடுக்கறது வந்து பேட் பாக்டீரியா. அப்போது குட் பாக்டீரியாவோட அளவு வந்துட்டு அதிகமாக இருக்கணும், பேட் பாக்டீரியாவோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும். ஆனால் நாம் எடுத்துக்கிற பேட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால, அதாவது ஜங்க் ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஆயிலி ஃபுட்ஸாக இருக்கட்டும், ஹோட்டல் ஃபுட்ஸாக இருக்கட்டும், நான்வெஜ் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிறதா இருக்கட்டும், அது உங்கள் வயிற்று பகுதிகளில் இருக்க பேட் பாக்டீரியாவோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ பேட் பாக்டீரியாஸோட அளவு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக வந்து குட் பாக்டீரியாஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போது ப்ராப்பராக வந்து நமக்கு செரிமானம் நடக்காது, வயிறு உப்புசம், நெஞ்செரிச்சல், வயிற்று புண்ணு, வயிறு சம்மந்தப்பட்ட நிறைய பிரச்சனை வரும். நாம் எடுத்துக்கிற பேட் ஃபுட் ஹேபிட்ஸ்னால நம்ம வயிற்று பகுதிகளில் பேட் பாக்டீரியாவோட அளவு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ அதை நம்ம குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஹெர்பலைஃப்பில் கொடுத்துருக்காங்க சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக். ஸோ நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கை உங்கள் ஃபுட்டில் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, உங்கள் வயிற்று பகுதிகளில் இருக்க குட் பாக்டீரியாஸோட அளவை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் பில்லியன் கணக்கான குட் பாக்டீரியாஸ் வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ உங்கள் வயிற்று பகுதிகளில் குட் பாக்டீரியாஸ் லெவல் வந்து அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பேட் பாக்டீரியாஸோட அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போது உங்களுக்கு செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையோ, நெஞ்செரிச்சல், வயிற்று புண்ணு, இந்த மாதிரி வயிற்று சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது. ஸோ இந்த சிம்ப்ளி ப்ரோபயோட்டிக்கை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஷேஷெட் வடிவத்தில் இருக்கும். ஸோ 30 பேக்கெட் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 300 ml வாட்டரில் நீங்கள் ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி கொட்டி மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சமான அஃப்ரெஷ் ஃப்ளேவர்ஸ்லேயோ இல்லை ஷேக்லேயோ வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராடக்டை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கலாம். உங்கள் கட்ஸில் இருக்க பாக்டீரியா வந்து கரெக்டான அளவு இருக்கணும். உங்கள் கட்ஸ் வந்துட்டு ஹெல்த்தியாக இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்னுடைய கைடன்ஸ் மூலயமா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்ஸ் எடுத்து வெயிட் லாஸ் வெயிட் கெயின் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னா டிஸ்பிளேல தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம்.